சிலர் எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் நிலையில் மற்றவர்கள் மட்டும் எப்படி அமைதியாக வெற்றியை நோக்கி முன்னேறுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு ஒரே மாதிரியான அறிவு, அதே வளங்கள், ஏன் அதே இலக்குகள் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்களில் ஒருவர் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். அவர்களின் ரகசியம் என்ன? இது உண்மை. வெற்றியாளர்கள் ஒரு அமைதியான விதியை பின்பற்றுகிறார்கள். அதை பெரும்பாலானோர் கவனிக்க தவறிவிடுகிறார்கள். இது காலை 5 மணிக்கு எழுவதோ, நாள் முழுவதும் கடினமாக உழைப்பதோ, அல்லது ஆண்டுக்கு 100 புத்தகங்களை வாசிப்பதோ அல்ல. இது அதைவிட எளிமையானது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்தும் முன் ஒரு எச்சரிக்கை. இந்த பழக்கத்தின் கடைசி பகுதிதான் மிக முக்கியமானது. அதை தவறவிட்டால் இந்த முழு விதியும் வேலை செய்யாது. அதனால் வீடியோவை தள்ளி பார்க்காதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு அமைதியான திருப்பு முனையாக இருக்கலாம். மௌனத்தில் கடைபிடிக்கப்படும் நிலைத்தன்மையின் சக்தி. இதோ மௌன விதியின் முதல் பகுதி. வெற்றியாளர்கள் யாரும் பாராட்டாத போதும் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள். பலர் மற்றவர் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தே செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு பாராட்டும் உடனடி பலன்களுமே முக்கியம். ஆனால் வெற்றியாளர்களோ, அவர்கள் கைத்தட்டலை அல்ல, முன்னேற்றத்தையே நாடுகிறார்கள். ஜிம்மிற்கு செல்லும் போது இன்ஸ்டாகிராம் பதிவுகளை அவர்கள் சிந்திப்பதில்லை. தாமதமாக வேலை செய்யும் போது நல்ல வேலை என பாராட்ட யாரும் வரமாட்டார்கள். தொடர் முயற்சியின் பலனை அறிந்த அவர்கள் அமைதியாக செயல்படுகிறார்கள். மூங்கில் செடியை நினைத்து பாருங்கள். சினல் ஊற்றி பராமரித்து வந்தாலும் கண்ணுக்கு தெரியும் வளர்ச்சி எதுவும் இருக்காது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அது 80 அடி உயரத்திற்கு உயர்ந்து நிற்கும். நீங்கள் அமைதியாக உழைக்கும் போது இதுதான் நடக்கும். முன்னேற்றம் வெளியே தெரியாமலே இருக்கலாம், ஆனால் அது பூமிக்கு அடியில நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் கவனிக்காத போதும் நீங்கள் சீராக செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கிறீர்கள். பேசுவதை விட கேட்பது ஒரு கலை. வெற்றியாளர்கள் பேசுவதை விட அதிகமாக கேட்கிறார்கள். ஏனென்றால் மௌனம் என்பது வெறும் வேலை செய்வது மட்டுமல்ல, அது ஆழமாக புரிந்து கொள்வதாகும். Decisiones engamses, wenn das Ton ist kondaste, நீங்கள் சேஃப் செய்வீர்கள். உம்பைட்ஸ் மஞ்சோ ஸ்டாக்ஸ் இறைச்சலில் மறைந்திருக்கும் வாய்ப்புகளை கவனிக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு உரையாடலிலும் பலர் பேசும் வாய்ப்புக்காகவே காத்திருக்கிறார்கள். வெற்றியாளர்களை கற்றுக்கொள்ள காத்திருப்பார்கள். வாரன் பபெட் ஒரு முறை கூறினார், நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிப்பீர்கள். ஆனால் நீங்கள் பேசும்போது கற்றல் நிகழ்வதில்லை. நீங்கள் கவனிக்கும் போதுதான் அது நிகழ்கிறது. இது ஒரு வானொலியை சரி செய்வது போன்றது. இரைச்சல் அதிகமாக இருந்தால் சரியான அதிர்வெண்ணை கண்டறிய முடியாது. சூழல் அமைதியாகும் போது சிக்னல் தெளிவாக தெரியும். சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள், தலைவர்கள், படைப்பாளிகள், இதில் தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிக்க மௌனத்தையே பயன்படுத்துகிறார்கள். எனவே கூட்டத்திலோ, வகுப்பறையிலோ அல்லது குடும்ப நிகழ்விலோ இதை முயற்சி செய்து பாருங்கள். குறைவாக பேசுங்கள், அதிகம் கேளுங்கள். உலகம் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை கண்டு வியப்பீர்கள். அமைதியை கை கொள்ளுங்கள். உண்மையை சொல்ல போனால் உங்கள் மனம் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் தோற்றுவிட்டால் என்னாவது? நான் இன்னும் ஏன் அந்த இலக்கை அடையவில்லை? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அந்த உள்மன பேச்சு தோல்வியை விட அதிக கனவுகளை சிதைத்து விடுகிறது. வெற்றியாளர்கள் தங்கள் மன இரைச்சலை அமைதிப்படுத்த பழகுகிறார்கள். எப்படி? கவனத்தை ஒருநிலைப்படுத்தி, தியானம், நாட்குறிப்பு அல்லது தனிமை மூலம். தெளிவு மௌனத்திலிருந்தே பிறக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கவனச்சிதறலில் இருந்தால் உங்கள் உள்ளுணர்வின் குரல் கேட்காது. ஆனால் 10 நிமிடங்கள் கூட நீங்கள் உலகத்திலிருந்து விலகி இருக்கும் போது உங்கள் மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருமுறை சொன்னார், உங்கள் காலம் குறுகியது, எனவே மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து அதை வீணாக்காதீர்கள். அந்த தெளிவு, உங்கள் சொந்த எண்ணங்களை கேட்கும் அந்த திறன் உங்கள் நாளில் நீங்கள் அமைதியை உருவாக்கும் போது மட்டுமே கிடைக்கும். கொஞ்ச நேரம் இரைச்சல்களை தவிர்த்துவிடுங்கள். உங்கள் அலைபேசியை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் சந்தேகங்களை அமைதிப்படுத்துங்கள். சிறந்த யோசனைகள் இப்படித்தான் பிறக்கின்றன. இறுதி பழக்கம் முடிவுகளை பேச விடுவது. அந்த அமைதியான விதியின் கடைசி அம்சம் இதுதான். உங்கள் முடிவுகள் உங்களுக்காக பேசட்டும். காட்டிக்கொள்வதிலும், சாதனைகளை பதிவிடுவதிலும், முன்னேற்றத்தை பற்றி தற்பெருமை பேசுவதிலும், இலக்குகளை அறிவிப்பதிலும் மோகம் கொண்ட இந்த உலகில் வெற்றியாளர்கள் இதற்கு நேர்மாறாக செய்கிறார்கள். அவர்கள் மௌனத்தையே தங்கள் உத்தியாகவும் வெற்றியையே தங்கள் குரலாகவும் மாற்றுகிறார்கள்.
நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பேசும்போது உங்கள் மூளை ஒரு போலி சாதனை உணர்வை அடைகிறது. அதைச் சொல்லிவிட்டு நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். அதுதான் ஆபத்தானது. உண்மையான வெற்றியாளர்கள் பேச்சை தவிர்த்துவிட்டு செயலில் முழுமையாக ஈடுபடுவார்கள். முன்பு நாம் பார்த்த டேவிட் நினைவிருக்கிறதா? அவன் அந்த மௌன விதியை கற்றுக்கொண்டபோது தான் என்ன செய்யப் போகிறோம் என்பதை மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்திவிட்டான். அதற்கு பதிலாக அவர் அமைதியாக தனது வேலையை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவருடைய தொழில் வளரத் தொடங்கியது. மக்கள் அவருடைய முன்னேற்றத்தை கவனித்து, இதை எப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். அவர் புன்னகைத்து, இதை பற்றி பேசாமல் இருந்ததால் தான் என்று கூறினார். அதுதான் மௌன விதியின் மந்திரம். நீங்கள் நீண்ட காலம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உழைப்பின் பலன் சத்தமாக பேசத் தொடங்கும். இதோ உங்களுக்கான சவால். இன்றைய நாள் முதல் மௌன விரதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். உங்கள் அடுத்த நகர்வை முன்கூட்டியே அறிவிக்காதீர்கள். அங்கீகாரத்தை தேடாதீர்கள். அமைதியாகவும் சீராகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். ஏனெனில் உலகம் சத்தமாக பேசுபவர்களுக்கு பரிசளிப்பதில்லை, அது ஒழுக்கமானவர்களுக்கே பரிசளிக்கிறது. அமைதியாக இருங்கள், கவனத்துடன் இருங்கள். உங்கள்கிட்ட திங்ஸ் பேசட்டும். இந்த செய்தி உங்களை ஈர்த்திருந்தால் அது உண்மை என உங்கள் ஆழ் மனதிற்கு ஏற்கனவே தெரியும். அதற்கு நீங்கள் தகுதியானவர். தேவையற்ற குழப்பங்களிலிருந்து அதை காத்திருங்கள். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், மிக வலிமையான குரல்கள் பெரும்பாலும் அமைதியானவையாகவே இருக்கின்றன என்பதை மறக்காதீர்கள். இப்போது அமைதியாக படைப்புகளை உருவாக்குங்கள். அமைதி என்ன செய்யும் என்பதை உலகம் பார்க்கட்டும்.